ஹாய் டுடே ஒரு விளாக் பார்க்கலாமா? தெப்பக்குளம் போயிருந்தோம் நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து. ஃபஸ்ட் டைம் எல்லோரும் சேர்ந்து வெளியே போயிருந்தோமா, ஒரே ஃபன் தான். இந்த வீடியோலேயே தெரியும் எவ்வளோ கலகலன்னு இருந்துச்சுன்னு. உண்மையிலேயே ரொம்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு நல்லா இருக்கும்னு. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. போனோன்னே இவங்க 2 பேரும் பண்ணுற வேலையை பாருங்களேன். நான் இதே ஹைலைட்டில் போட போகிறேன் யூடியூப்பில். அப்புறம் ஆட்டோவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போனோன்னா ஆட்டோவுக்கு நின்றோம். ஆட்டோக்காரவங்க எங்களை பார்த்தோன்னே தெப்பக்குளத்துக்கு வேணாம், ஆட்டோ போகாது. நாங்கள் இத்தனை பேர் நிற்கவும், மொத்தம் 8 பேர். இத்தனை பேர் நிற்கவும் அவங்க ஆட்டோ ஸ்டாப் பண்ணி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட ஆட்டோ காசு இல்லாமல் கிளம்பியாச்சு. சேர் ஆட்டோ மாதிரி போயிருந்தோம்னா கூட 2 ஆட்டோ மாறணும். இது சிங்கிள் ஆட்டோலேயே போயிட்டோம். 20 ரூபா தான் வாங்கினாப்புல. அப்புறம் நான் தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் வேறு திருவிழா நடந்ததை அப்படியே அங்கே போய் அங்கே ஒரு விசிட்டை போட்டுட்டு க்ரௌடும் அவ்வளோவா இல்லை. ஏன்னா திருவிழா முடிஞ்சு மறுநாள் தான் நாங்கள் போயிருந்தோம். அதனால் க்ரௌடும் இல்லை. அங்கேயும் போய் அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு என் கூட இருந்தவங்க ஃபோட்டோ எடுக்க வாங்கடான்னா ஒருத்தனும் வர மாட்றாங்க. அங்கிட்ட இங்கிட்ட ஓடி ஓடி போயிட்டாங்க. அவங்கள அப்புறம் சிக்கின இடத்துல மட்டும் ஒவ்வொரு இடத்துல மட்டும் ஃபோட்டோ எடுத்து விட்டுட்டு அப்புறம் அந்த இடத்துல அந்த ட்ரீ இருக்குல்ல, அந்த ட்ரீயில் வந்து இந்த மாதிரி ஒரு சிலை 2 இருந்துச்சு. அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது என்ன சிலை ஏன் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த 2 சிலை மட்டும் அதில் இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே தெப்பக்குளம் சைடு போய் அந்த வியூவை பார்த்தோம். உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் என்ன நம்ம ஃபோட்டோஸ் விட்டேன். ஒவ்வொரு ஆள் நின்று ஒவ்வொரு இடமா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், நல்லாயிருக்கும். இல்லை போங்க செப்பல் போடலையா? எப்படி அங்கே ஞாபகம் அடி கார்த்தி சரியா?